விஜய் வந்து எங்கே பார்த்தாலும் தேடி அலையிறாரு காவேரி. ஆனால் காவேரி எங்கேயும் கிடைக்கல. இப்போ லெட்ரு எழுதி வச்சுட்டு போனதுனால இப்போ நம்ம தாத்தா கிட்ட என்ன சொல்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டே தலையில் அடிச்சுக்கிறாரு விஜய். நீ எங்கே போய் தொலைஞ்ச காவேரி அப்படின்ட்டு தனக்கு தானே பேசிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, காவேரியோட அக்கா வீட்டுக்கார்ட்ட போய் கேட்குறாரு, கங்கா வீட்டுக்கார்ட்ட. ஆமாம், எப்படி இருக்கீங்க, பிஸ்னஸ்லாம், உங்களுக்கு வந்து கொடைக்கானல் வீடு எது இருக்கா அப்படின்லாம் கேட்குறாரு. எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏன் கேட்குறீங்கன்னு கங்கா வீட்டுக்காரரு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, காவேரியோட ஃப்ரெண்டெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாரு. அதில் ஒரு ஃப்ரெண்டை மட்டும் சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்குறாரு. காவேரி ஃப்ரெண்டு வீட்டில் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஒரு சமயம் அவள் கொடைக்கானல் தான் போயிருப்பா சார், நீங்கள் வேணால் நான் ஃபோன் நம்பர் தரேன், ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர்லாம் அவங்களுக்கெல்லாம் அடித்து கேளுங்க, ஆனால் நான் அட்ரஸ் தரேன், நேராக கொடைக்கானலுக்கு போங்க, அங்கே தான் போயிருப்பா அவள், வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உடனே ஓடுறாரு. போயிட்டு தாத்தாட்ட போய் சொல்லிட்டு போகிறாரு. அவள் கொடைக்கானல் தான் போயிருப்பாளா தாத்தா, அதனால நான் கொடைக்கானல் போகிறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க தாத்தா, நான் போய் கண்டிப்பாக அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. காவேரி அவசியம் வரணும், காவேரி இல்லாமல் நீ இங்கே வரவே கூடாது, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு அப்படின்னு தாத்தா சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்புகிறாரு விஜய் போகிற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாரு. அங்கே கொடைக்கானலில் போய் ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறாரு. உடனே காவேரி அங்கே வர்றாங்க. வந்து பார்த்ததுமே விஜய்க்கு வந்து ரொம்ப அழுகுறாரு. வந்து கதவை திறந்துட்டு, ஏன் இங்கே நீங்கள் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே என்னைய தேடி வந்தீங்க அப்படின்னு படப்படன்னு பேசுகிறாங்க காவேரி. கொஞ்சம் நிறுத்துறியா, நீ என்னைய பாட்டுக்கு வந்து இது பண்ணி விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு கதறி அழுதுட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு காவேரியை. காவேரி அப்படியே நிற்கிறாங்க. அப்புறம் இது பண்ணிடுறாரு, நீ சொல்லாமல் போனது தப்பு தானே காவேரி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை தேடி தேடி எங்கெல்லாம் அலைஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீயெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து உங்களுக்கு சமைக்கிறேன் அப்படிங்கும்போது, நீ சமைக்கலாம் வேணாம், நீனு வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட பேசுகிறாரு. தாத்தா, காவேரி கிடச்சிட்டா தாத்தா அப்படிங்கும்போது, அப்படியாப்பா, நான் ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லைப்பா, காவேரி நினப்புதாப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இந்த காவேரி கிட்ட கூட நான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, தாத்தா அப்படிங்கிறாங்க, ஏன் காவேரி இந்த மாதிரி பண்ண, எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லணும்ல, நீ பண்ணது சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதை என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம்ல காவேரி, இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணாதம்மா அப்படிங்கிறாரு. இல்லை தாத்தா, நீங்கள் 2 பேரும் உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கும்போது, சரிங்க தாத்தா அப்படின்ட்டு வச்சிடுறாங்க. இங்கே விஜய்க்காக சமைக்க போகிறாங்க காவேரி. இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த ராகினி என்ன பண்ணுது, அவளை ஏதாவது சொல்லி நம்ம பழி வாங்கணும், அவளை காவேரியை வந்து நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகினிக்கும் அஜய்க்கும் வந்து வேற யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது வந்து தாத்தா கூட தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது அஜயோட அப்பாவுக்கு அஜய்க்கு இவங்க 4 பேருக்கு மட்டும்தான் தெரியுது, இந்த காவேரியை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, காவேரியை காணோம், இவங்க கல்யாணத்தினால பிரச்சனை வந்து அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க காவேரி அப்படின்னு சொல்லும்போது, ராகினி என்ன சொல்லுது, என்ன அவளுக்காக தான் நம்ம இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம், இப்போ அவளே அந்த வீட்டில் இல்லைண்டா இந்த மூஞ்சியை யார் கல்யாணம் பண்ணிக்குவா, இவனை போயா கல்யாணம் பண்ணிக்குவோம் நம்ம அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னம்மா யோசனை பண்ணுறேன்னு ராகினியோட அப்பா பசுபதி கேட்குறாரு. கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே இவ காவேரியை பழிவாங்கன்னு தான் நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ காவேரியே அந்த வீட்டில் இல்லை, நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நான் அங்கே என்னம்மா பண்ணுவேன், என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கையில், என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்படி பேசுகிற நீ அப்படிங்கிறார் பசுபதி. ஆமாப்பா, உண்மையிலே நான் இவனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல அஜயை, நான் காவேரிக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அஜயை, அது தெரியுமா உங்களுக்கு, அதனால தான் இந்த கல்யாணம் வேணாப்பா, நிறுத்திடுங்க அப்படிங்கும்போது ஓங்கி அறையிறார் பசுபதி. நீ சொல்கிற நேரத்தில் தாலி கட்டி வைக்கிறதுக்கும் நீ சொல்கிற நேரத்தில் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் நீ வச்ச ஆளா, மரியாதை அவ்வளோதான், இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. அவள் தான் அங்கே இல்லையே நான் பழி வாங்குறதுக்கு, அவள் இல்லாதப்ப நான் ஏன் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும், முடியாது, நானே அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அஜய்க்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க ராகினி.